சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையுடன் இடைநிலை ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர ஆசிரியர்களும் சென்னையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் ஆசிரியர்களை சாலையில் இறங்கி போராட வைத்துள்ளது இந்த விளம்பர மாடல் அரசு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு களையப்படும் என்று வாக்குறுதி எண் 311 மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி எண் 181 திமுக அறிவித்திருந்தது. கொடுத்த வாக்குறுதிகளை 4.5 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் அதை கேள்வி கேட்கும் ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து வருகிறது திமுக அரசு. ஆட்சி மாற்றம் ஒன்றே அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு. சர்வாதிகாரம் பிடித்த ஸ்டாலின் அரசுக்கு முடிவு கட்டுவோம்.